ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ரொம்ப லாங் கேப்க்கு அப்புறம் ஒரு சூப்பரான ரெசிபி ஒன்று போட்டிருக்கேன். க்ரீன் ப்ரான் ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, இது கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் நிறைய தேவைன்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சீரகம், 4 போல் மிளகு சேர்த்துருக்கேன். இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க, நல்லா இதுவே நல்லா அரைஞ்சி உங்களுக்கு அந்த மாதிரி வந்துடும். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அரிசி மாவு, சோள மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை பிரட்டிக்கலாம். இது கூட அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு இதில் நம்ம இறாலை போட்டு பிரட்டி ஊற வைக்க போகிறோம். இறால் க்ளீன் பண்ணும்போது மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நரம்பு போல் வரும். அது அதோட குடல். அதை கிழிச்சு விட்டு கத்தியில் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க உப்பு போட்டு. அதுக்கப்புறமா இந்த சாந்தில் நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினா தான் இந்த க்ரீன் ஃபிஷ்ஷோட அந்த மசாலா உங்களோட இறாலில் நல்லா ஒட்டி வரும். இதை நல்லா ஊற வைக்க போகிறேன். ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிங்க அப்படின்னா நல்லா அந்த சாந்து பிடிச்சிக்கும். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரானை ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரான் ரொம்ப நேரம் ஃப்ரை ஆச்சு அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் ஃப்ரானை போட்டதுக்கப்புறம் ஒரு 1.5 நிமிஷம் இந்த பக்கமும் அடுத்து 1.5 நிமிஷம் அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா சவுக்குன்னு ரப்பர் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா டேஸ்ட் இருக்காது. இதை கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான க்ரீன் இறால் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் கூட. தேங்க்யூ. சமைப்போம், ருசிப்போம்.